ஆமா, நான்லாம் உட்கார்ந்து யோசிப்பேன், ஆவியானவர் என் மேல இறங்குறாரா, நான் சரியா அந்நிய பாஷை பேசுறேனா, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இறங்குறதற்கு அடையாளம் எனக்குள்ள நடக்குதா? அல்லேலூயா. நான் பேசுற அந்நிய பாஷை பழக்க வழக்கத்திலிருந்து பேசுறேனா? பழக்க வழக்கத்திலிருந்து ரொம்ப காலம் பேசியிருக்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லலை. இறங்கியும் பேசியிருக்கேன், பழக்கப்பட்டும் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. பொய்யெல்லாம் சொல்ல. இப்பெல்லாம் எங்க ஜனத்துக்கும் சொல்லுவேன், ஆராதனை நடக்கும்போது சும்மா குலுக்கு புலுக்கு கிளுக்கு புலுக்கெல்லாம் நீ ஆட்டாண்டான், ஆவியானவர் இறங்குறாரா பாரு. முதல்ல சபையில ஆவியானவர் இருக்கிறாரான்னு பாரு, நல்ல தெய்வ சமூகம் இருக்கான்னு பாரு. உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறத உணர்ந்து கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நிரம்பு. அல்லேலூயா. சும்மா கிளுக்கு புலுக்கு கிளுக்கு புலுக்கு கலக்கு புலக்கு. எங்க டிபிஎம்ல ஒரு பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் PM தாமஸ்ன்னு சொல்லி. அவர் வந்தார்னா ட்ரைனிங் பிரதர்ஸுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். அன்னைக்கு காத்திருப்பு கூட்டம் நடத்தினா போதும், பின்னுக்கு இருந்து டைவ் அடிச்சிருவோம், அங்க அடிச்சிருவோம், இங்க அடிச்சிருவோம். சீனியர்ஸ் நாங்க ஏற்கனவே ஐயா எங்களை சுத்திகரிக்க தவப்பனே, எண்ணம் சரியில்லை, சிந்தனை சரியில்லை, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க வந்து சென்று அந்த சீஃப் பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சீனியர் சொன்ன ஆவியில நிரம்பாது. இது அவர் அப்படி இல்லை, இதோ ஆவியானவர் இறங்குறார் அப்படின்னா போதும், பாவம் ட்ரைனிங் பிரதர்ஸ் எல்லாம் கையா உய்யா கையா உய்யான்னு இருக்கும், மைக்கெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்குறது காண்கிறதும் கேட்கிறதுமான ஆவியானவர். அல்லேலூயா. உணர்ந்து ஆவியில நிரம்புங்க, உணர்ந்து ஒப்பு கொடுங்க. ஆவியானுடைய இன்ப சத்தங்கள் கேளுங்க. ஆராதனை நேரங்கள் எல்லாம் தெய்வ ஆவியானுடைய உறவு இருக்கட்டு. அல்லேலூயா. எப்போதும் அந்த ஆவியானவருக்குள்ள உள்ள உறவுல வாழுங்க. அல்லேலூயா. சும்மா எல்லாம் கையா புயானி எல்லாம் சத்தம் போட்டெல்லாம் பழகாதுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நம்மளை ஏமாற்றி விடும்.